இந்த சிம்பிளான ஒரு கால்குலேட்டரை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம ஒரு அல்டர்னேட்டிவ்க்கு போகலாம். அது என்ன அல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த பட்டன் க்ரியேஷனையே நம்ம ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷனாக டிக்ளேர் பண்ணிடுவோம். இப்போ அதை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பட்டன் க்ரியேஷனை நம்ம இன்ஸ்டன்டேனியஸாக ரெடி பண்ணிடலாம். எப்படி அப்படின்னா, ஜஸ்ட்டு எத்தனை பட்டனுக்கு என்னென்ன வேல்யூஸ் மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படிங்கிறத கொடுத்தாலே போதும், இன்ஸ்டன்டேனியஸாக ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கு நம்ம இதை ஒரு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணணும். இது ஒரு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்டென்டேஷன் பைத்தானில் ரொம்ப முக்கியம். இன்டென்டேஷன் கொடுத்துருங்க. டேப் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல டெஃப் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் ஸ்டாண்டர்ட் பட்டன் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். standard_btn அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த பட்டனுக்கு எனக்கு என்னென்னலாம் பேராமீட்டர் வேணும் அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வேணும். ஏன்னா ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் பட்டனுக்கு மாறும் டெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு பேக்ரவுண்ட் கலர் மாறும். அதுக்கப்புறம் ரோ எந்த ரோவில் இருக்குது, எந்த காலத்தில் இருக்குது, அதோட வித்து நம்ம டிஃபால்ட்டாக எல்லா பட்டனுக்கும் ஒரே வித்து தான் வைக்க போகிறோம். அதனால் இங்கே டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ ஒன்று கொடுக்க போகிறோம். அதே மாதிரி ஹைட்டுக்கும் நம்ம எல்லா பட்டனுக்கும் ஒரே வேல்யூ தான் டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃபாண்ட்டும் எல்லாத்துக்கும் ஒரே வேல்யூ தான் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஃப்ராங்க்லின் காத்திக் புக் அப்படிங்கிறதான் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே காப்பி பண்ணி கோட்ஸ்குள்ளே போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஃபாண்ட்டு சைஸ் 24ஆகவே இருக்கட்டும். ஸோ நான் இதை டிஃபைன் பண்ணிட்டேன். டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க வேல்யூஸ் இது எல்லாத்தையுமே நான் வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வெறுமனே இது txt அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு நான் இங்கே டெக்ஸ்ட்டுக்கு ஃபங்க்ஷனில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, பேராமீட்டர் டெக்ஸ்ட்னு தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல பிஜின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் இதுக்கு பதிலாக பிஜின்னு ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமேட்டு ஹைட்டை ஹைட்டும் வித்துக்கு வித்துன்னு ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஹைட்டை வித்து அப்புறமேட்டு ஃபாண்ட்டை ஃபாண்ட்டுங்கிற இதில் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகே, ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம இங்கே என்ன ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா, இந்த பட்டனெல்லாம் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லணும். அதுக்கு நான் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேராமீட்டர் ஒன்று பாஸ் பண்ணணும். இப்போ கமாண்டுங்கிற பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு லாம்டா அப்படிங்கிற கீவேர்டை நான் ப்ரொவைட் பண்ணணும். இப்போ லாம்டா எதுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, அது இந்த ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது பட்டனு அப்படிங்கிற நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு tk.button சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணுறோம். லாம்டா அப்படின்னா இது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்ணுறதுக்கு லாம்டா அப்படின்னு சொல்லி நான் ஒரு கீவேர்டு முன்னாடி ப்ரொவைட் பண்ணணும். ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை கிளிக் பண்ண என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டில் இருக்க ஈவெண்ட் நடக்கணும். அதுக்கு நான் ஈவெண்ட் கிளிக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணனா ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஈவெண்ட் கிளிக். எந்த ஈவெண்ட் கிளிக் ஆகணும் அப்படிங்கிறது இந்த பட்டனில் இருக்க டெக்ஸ்ட்டு தான் அதை டிஃபைன் பண்ண போகுது. இப்போது நான் வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி நான் அந்த பட்டனில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, 1ன்னு இருக்க நம்பர் எனக்கு போயிட்டு டிஸ்பிளேயில் ஆட் ஆகணும். அப்படி இல்லைனா நான் 2, 3 அந்த மாதிரி நான் எந்த பட்டன் கிளிக் பண்ணுறேனோ அந்த பட்டனோட டெக்ஸ்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு அங்கே கால்குலேட்டரில் ஃபங்க்ஷன் ஆகணும். ஸோ அதனால் நான் டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல பாஸ் பண்ணிக்கிறேன். பாஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் இங்கே கிரிட் வேல்யூ இது ஒன்றுத்துக்கு மட்டும் தனியாக நான் கொடுக்க போகிறதில்ல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிரிட் வேல்யூவை தனியாக ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, கிரிட் வேல்யூவை மட்டும் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். எதுக்கு அப்படின்னா, btn டாட் அப்படின்னு போட்டு, ஏன்னா நம்ம பட்டன் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியாச்சு. அதனால் நம்ம btn மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறது போல் இங்கே btn டாட் கிரிட் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கொடுத்துருவோம். இங்கே கொடுத்துட்டு ரோவோட வேல்யூ என்ன அப்படின்னா ரோ, அதே மாதிரி காலமுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் அப்படின்னா கால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் மேலே ஃபங்க்ஷனில். கடைசியாக பேடிங் நம்ம இங்கே டிஃபால்ட்டாகவே கொடுத்துருவோம். பேடிங் 4 எக்ஸுக்கும் ஒய்க்கும்.
ஓகே, இப்போது நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஃபங்க்ஷன் வச்சு நம்ம எப்படி வந்து அத்தனை பட்டன் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து அடுத்து நான் இப்போ சொல்கிறேன். இப்போது இந்த ஃபங்க்ஷனை வச்சுட்டு நான் வந்து சிம்பிளாக எப்படின்னா, நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 10 பட்டன் தேவை. எப்படின்னா 1 to 0 வரைக்கும் நம்ம கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமேட்டு அடிஷனு, சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் இதெல்லாம் கொடுக்கணும். அதனால் எப்படியா இருந்தாலும் ஒரு 12 பட்டன்ஸ் வந்துடும். நம்ம ஆட் பண்ணிட்டே போவோம். ஆட் பண்ணிட்டு போக போக இன்னும் என்னென்ன பட்டன்லாம் வேணுமோ அதை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். அதுக்கு stdbtn அப்படின்னு சொல்லி நான் போட்டுட்டு நான் இதில் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அதில் என்ன நான் டெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் பாஸ் பண்ண போகிறேன். கீபேடில் வந்து நம்பர் எப்படி அலைன் ஆகிருக்குமோ அந்த மாதிரி கால்குலேட்டரில் அலைன் இருக்கும். அதனால் மேலே எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமில் 7 தான் இருக்கும். அதனால் நான் 7 கொடுத்துக்கிறேன். 7 கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இதுக்கான கலர், இதுக்கு நான் என்ன கலர் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, பிளாக் கலர் கொடுக்க போகிறேன். அதாவது டைரக்ட் பிளாக் கிடையாது, ஒரு மாதிரியான பிளாக். நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு வேரியண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேரியண்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் அந்த கலர் கோடிங் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறமேட்டு நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னாக்கா, ரோ அண்டு காலம், எந்த ரோவில் எந்த காலமில் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 2,0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ரோவில் வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்மளோட டிஸ்பிளே இருக்க போகுது. ஆக்சுவல் ரிசல்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கான டிஸ்பிளே இருக்க போகுது. இப்போது நான் இந்த ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, இதை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கமா செப்பரேட் பண்ணி நான் இன்னொரு 2 தடவை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 12 பட்டன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ 12 பட்டன் க்ரியேட் பண்ணியாச்சு. இல்லை, இப்போ எல்லா பட்டனுக்கும் நான் வேல்யூஸும் ரோ அண்ட் காலமையும் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போது ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ நான் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி வேல்யூ நான் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பதிலாக, அதாவது கலர் கோடிங் வந்து நான் எல்லா இடத்துலையும் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கலர் கோடிங் எடுத்து நான் ஒரு சிங்கிள் வேல்யூவாக வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ வந்து நான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். கலர் 1 அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நீங்கள் பண்ணால் கூட இருக்கலாம், இந்த மாதிரியே நீங்கள் கோட் பண்ணிட்டே கூட போகலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டீபக் பண்ணுற டைமில் ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் இங்கே வந்து ஒரு தடவை மாற்றிட்டேன் அப்படின்னா, எனக்கு கலர் பிடிக்கலை, இல்லை நான் வேறு கலர் மாற்றணும் அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நான் இப்போ ஃபஸ்ட் டைம் இப்படி மாற்றுற மாதிரி மாற்றிட்டு இருக்க தேவையில்லை. நான் ஏன் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து இப்போ நான் மாற்றுறேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் பட்டனுக்கு கலர் மாற்றணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் இந்த ஒரு இடத்துல மாற்றினா போதும், இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகிடும். ஸோ எல்லா இடத்துலையும் மாறிடும். அதுக்காக நான் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல வந்து நான் இதை ப்ளஸ்ன்னு வச்சுக்கிறேன், இதை மைனஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போது நம்ம இதை கோடை ரன் பண்ணி பார்ப்போம். நமக்கு இந்த இடத்துல ஒரு எரர் ஒன்று வந்திருக்கு. ஓகே, இங்கே வந்து ஒரு டைப்பிங் மிஸ்டேக்கு, இங்கே யார் வந்து போடலை. ஓகே, ரிட்டன் கோடை ரன் பண்ணால் பாருங்கள். எப்படின்னா ஒரு பேசிக் ஐடியா வந்து உங்களுக்கு வந்திருக்கும், இதிலே என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு. இந்த இடத்துல வந்து இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒன்று நடக்கணும். இப்போ வந்து கிளிக் ஆகுது, பட் ஒன்றுமே நடக்கலை. இப்போது அடுத்து நம்ம இந்த ஈவெண்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே ஒரு டிஸ்பிளே ஒன்று வேணும். எதுக்கு அப்படின்னா, என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு டிஸ்பிளே ஒன்று வேணும். அதுக்கு முதல்ல நம்ம அந்த டிஸ்பிளேவை க்ரியேட் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த டிஸ்பிளே நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டிஸ்பிளேயில் எப்படியா இருந்தாலும் நான் ஒரு வேல்யூ தான் காமிக்க போகிறேன். ஸோ நான் அதுக்கு டிஸ்பிளே டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல tk.string value அப்படின்னு சொல்லி வேரியபிள்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிக்ளேர் பண்ணிவிட்டு டிஸ்பிளே டெக்ஸ்ட்டை வந்து செட் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, டிஃபால்ட்டாக இதுதான் என்னோடய டிஸ்பிளே டெக்ஸ்ட். நம்ம கால்குலேட்டரில் வந்து மினிமம் வந்து நீங்கள் 4 வேல்யூஸ் டெசிமல் பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக நான் 4 வேல்யூ வரைக்கும் கொடுத்துருக்கேன்.
அப்படி இல்லை நிறையா கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம், கொடுத்துட்டு கால்குலேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும்போது அதே ஃபார்மேட்லேயே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே டெக்ஸ்ட் வச்சாச்சு, என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கணும். காமிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு லேபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அதை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, tk.label அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல கேன்வாஸை ஃபஸ்ட்டு நம்ம டிக்ளேர் பண்ணிடுவோம். கால் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் வேரியபிளில் டிஸ்பிளே டெக்ஸ்ட்டை கொடுத்துருவோம். அதுக்கப்புறமேட்டு டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ, பேக்ரவுண்ட் கலரு, உங்களுக்கு நீங்கள் என்ன கலரில் வந்து டெக்ஸ்ட்டை வந்து காமிக்க போகிறீங்க அப்படிங்கிறது. ஃபாண்ட் வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, காத்திக் புக்கு நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். ஸோ அதே ஃபாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம கிரிட்டு சொல்லணும், எங்கே இருக்க போகுது அப்படிங்கிற பொசிஷன். காலம் ஸ்பேன்னா என்னென்னா, எவ்வளோ காலமுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது காலம் ஸ்பேனு. ஏன்னா நம்ம வந்து இப்போதைக்கு 3 காலம் போட்டிருக்கோம், இன்னொரு காலம் நம்ம ஆட் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அடிஷன், சப்ராக்ஷன் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு விடுவோம். ஸோ 4 காலமுக்கு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். சரி, இப்போதைக்கு நம்ம 3 காலம்னு வச்சுக்கோம். அடுத்து நம்ம 4 காலமுக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு அது எந்த காலமில் இருக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் பேடிங். ஸ்டிக்கினா என்ன அப்படின்னா, எந்த இடத்துல வந்து பொசிஷன் ஆகணும் அப்படிங்கிறதான் நம்ம ஸ்டிக்கின்னு டிக்ளேர் பண்ணுவோம். ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே வந்து ஒரு டிஸ்பிளேவும் வந்துருச்சு பாருங்கள். இந்த இடத்துல மேலே வந்து எனக்கு ஒரு லேபிள் இருக்குது. என்ன அப்படின்னா, லேபிளோட வேல்யூ வந்து 0.0001 சொல்லிட்டு ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு கால்குலேட்டரோட அவுட்லுக் கிடச்சிருக்கும். ஆனால் வந்து இன்னுமே நம்ம கால்குலேட்டருக்கு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இன்னும் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறமேட்டு இந்த பட்டன் கிளிக்கோட ஈவெண்ட் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ இதை நம்ம அடுத்து ஆட் பண்ணணும். அடுத்து இதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று டிஃபைன் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா, ஈவெண்ட் கிளிக் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணோம்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம எதுவுமே ப்ரொவைட் பண்ணலை, இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைனே பண்ணலை. அதனால் ஈவெண்ட் கிளிக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம முதல்ல முடிச்சிருவோம். ஈவெண்ட் கிளிக் வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு நான் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். வேரியபிள் நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம், இந்த இடத்துல நீங்கள் டெக்ஸ்ட்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, 3 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வேணும். நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட ஏ, அப்புறம் பி, அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ரிசல்ட்டு. நம்ம ஏபி வந்து ஃபஸ்ட்டு 2 வேல்யூ, அதை வச்சு நம்ம என்ன ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணி ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகிறோம், அதான் நம்மளோட ரிசல்ட்டு. அதை நம்ம வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டிக்ஷனரியில் ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து டிக்ளேர் பண்ணிடுறோம். எதுக்கு வந்து டிக்ஷனரியில் செட் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னா, நம்ம டிஃபால்ட்டாக இதுதான் வந்து வேல்யூஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிவிட்டு, அந்த வேல்யூஸை நம்ம எடுத்து நம்ம டைம் டு டைம் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இது வந்து டெசிமல் வேல்யூவா அப்படின்றது வந்து கொடுக்க போகிறேன். டெசிமல் வேல்யூவா அப்படின்னு கேட்டால், டிஃபால்ட்டாக வந்து நம்ம டெசிமல் வேல்யூ எடுத்தோடனே ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் டிஃபால்ட்டாக டெசிமல் வேல்யூ வந்து ஃபால்ஸ்னும், வேல்யூ எக்ஸ் வந்து எக்ஸுங்கிறது வந்து ஃபஸ்ட் வேல்யூ அப்படிங்கிற சென்ஸில் வந்து நான் வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். இந்த வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் 0.0 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். நம்ம வந்து இதில் ஃபுல்லாகவே ஃப்ளோட்டர்ஸ் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமேட்டு செகண்ட் வேல்யூ வந்து வேல்யூ வைன்னு கொடுக்க போகிறேன். இதுவும் 0.0 இருக்க போது. ரிசல்ட்டும் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருவோம். டிக்ஷனரி டிக்ளேர் பண்ணி 4 டிஃப்ரெண்ட் கீ வேல்யூ பார்ஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த குளோபல் வேரியபிளில் நம்ம கால் பண்ணணும். என்ன அது அப்படின்னா, அந்த டிக்ஷனரியை. அதுக்கு நான் குளோபல் வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சொல்லிவிட்டு இனிமேல்ட்டு நான் இந்த ஸ்கோப்புக்குள்ளே நான் இந்த வேரியபிள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுகிறேன். எதுக்கு இஃப் கண்டிஷன் நான் எழுதுகிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு எந்த பட்டனை நான் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுவே நான் பட்டனை கிளிக் பண்ணேன்னா எதை கிளிக் பண்ணேன் அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஈவெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து ஈவெண்ட் வந்து நான் இங்கே என்ன சொன்னேன், ஈவெண்ட் கிளிக்கில் வந்து நான் எதை பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோடய டெக்ஸ்ட்டை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். பட்டன் டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணியிருக்கேன்னா அது என்ன பட்டன் அப்படிங்கிறது தெரியணும். அப்போது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அது எல்லாமே எனக்கு ஸ்ட்ரிங்காக தான் வரப்போகுது. ஸோ அது இந்த வேல்யூஸ்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். இப்போது 0 to 9 நம்ம கொடுத்தாச்சு. அதாவது நான் நம்பரை கிளிக் பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படிங்கிறது இந்த இஃப் கண்டிஷன் பாஸ் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். இப்போது நான் நம்பரை தான் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அப்போது நான் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று டிஃபைன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நம்பர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். இந்த நம்பர் ஈவெண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன இது நம்பரை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம திரும்பி டிக்ளேர் பண்ணுவோம். அடுத்த இஃப் கண்டிஷன் போவோம். அடுத்த இஃப் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்போது ஈவெண்ட் வந்து
நம்பரை தான் நான் கிளிக் பண்ணியிருக்கேன்னா, இல்லை நான் ஏதாவது ஒரு ஆப்ரேட்டரை கிளிக் பண்ணிட்டேன்னா. இப்போ நான் ஆப்ரேட்டர் கிளிக் பண்ணியிருக்கேன்னா என்னென்ன ஆப்ரேட்டர் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா, மல்டிப்ளிகேஷனு, அதுக்கு ஹேஷ்ட்ரிக்ஸு, அதுக்கப்புறமேட்டு டிவிஷனு, அதுக்கு ஸ்லாஷு, அதுக்கப்புறம் அடிஷனு. இது வந்து சிம்பிள் ஆப்ரேட்டர்ஸ். இதை நான் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஆப்ரேட்டர் கிளிக் ஈவெண்ட் நடக்கணும். ஆப்ரேட்டர் ஈவெண்ட் வைக்காமல் 2 இடத்துலையும் கிளிக் ஈவெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். கிளிக் ஈவெண்ட் வந்து எனக்கு எனேபிள் ஆகணும். இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தனியாக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதிடுவோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இதுவே ஈவெண்ட்டு பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டெசிமல் அப்படின்னு சொல்லி, இப்போ நான் ஒர்க் பண்ணுறது டெசிமலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணணும். மேலே டிஃபைன் பண்ண இந்த டிக்ஷனரியில் போய்ட்டு நான் டெசிமலோட வேல்யூ வந்து நான் ஃபால்ஸ்லேருந்து என்னவா பண்ணுறேன் அப்படின்னா இந்த பூலியன் வேல்யூவை ட்ரூன்னு மாற்றிக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த இடத்துல ட்ரூன்னு மாற்றிக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி 3வது பார்ட்டில் நம்ம மொத்த கால்குலேட்டர் ஆப்பையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம்.